வணக்கம் நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனல் நமது நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த யூடியூப் நிறுவனத்திடமிருந்து நமக்கு ஒரு அந்த இமெயில் வந்திருந்தது. இந்த மாதிரி உங்களுடைய 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்ததற்கு பாராட்டி அங்கேருந்து ஒரு ஷீல்டு ஒன்று அனுப்புறது வழக்கம். 1,00,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேல் பெறும் அந்த யூடியூப் நடத்துவோம் அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த யூடியூப் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் நிறுவனமானது ஒரு பாராட்டு சான்றிதழையும் அவங்க நிறுவனத்தின் சார்பாக ஒரு ஷீல்டையும் வந்து நமக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம். ஒரு சில்வர் ஷீல்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ உங்கள் கண்ணால் நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஷீல்டில் இன்று ஒரு தகவல் 360 அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே அடித்து வாங்கியிருக்கிறோம். இது மாதிரி யாரும் தமிழ் அடித்து வாங்கியிருக்காங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலை. நமக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னேஷன். நம்ம சேனல் வந்து ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் கடந்ததுங்கிறது வந்து ஏற்கனவே அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இது அந்த யூடியூப் நிறுவனத்திடமிருந்து நமக்கு கிடைத்த ஒரு சன்மானம். இந்த சன்மானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மிக்க மகிழ்ச்சி கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற பேரில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சேனல் வந்து முதல் தொடங்கப்பட்டது. அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 4 வீடியோக்கள் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதில் முதலாவது வீடியோ பார்த்திங்கனாக்கா, என்னுடைய பேத்தி, ஒரு 2-3 வயது பேத்தி வந்து அந்த பாலும் தெளிதேனும் அப்படிங்கிற பாட்டை அது படிக்கிற மாதிரியும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். அதன் பிறகு நான் வெறும் குரல் மட்டும் கொடுத்துருந்தேன். அதாவது தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய அவருடைய கதையை பற்றி ஏன் இந்த சேனலுக்கு இன்று ஒரு தகவல்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே சொல்லக்கூடிய தகவல் பற்றியும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் நான் வந்து குரல் மட்டும் கொடுத்துருந்தேன். அந்த காலகட்டங்களில் இந்த இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதன் பிறகு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கனாக்கா 2 வீடியோ தான் போட்டிருக்கிறோம். அப்புறம் 3 ஆண்டுகள் இருக்கும் பொழுது, அது இப்போ இருந்து 2021 வைங்களேன், அந்த காலகட்டத்தில் நம்ம கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கிறோம். குறிப்பாக பல்வேறு குட்டி கதைகளை சொல்லித்தான் அந்த சேனலை ஆரம்பித்து நடத்திட்டு வந்தோம். அதில் முதன்முறையாக ஒரே ஒரு இந்த கொரோனா பீரியடில் இந்த ரிசர்வ் பண்ணிட்டு பணத்தை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிய ரயில்வே பற்றிய தகவல் தான் முதல்ல அதில் சொல்லியிருந்தோம். ஸோ அதன் பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் சப்ஸ்கிரைபர்களாகிய நீங்கள் கொடுத்த உற்சாகம், ஒரு ஆக்கம், ஒரு ஆதரவின் காரணமாகத்தான் இந்த ஒரு ஷீல்டு நமக்கு வந்திருக்குது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை உங்களை தெரிவித்துக்கொண்டு, இதற்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.